நீங்கள் ஒரு பிகினிங் யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தாலும் சரி, யூடியூப்பில் ரொம்பவே முக்கியமானது வீடியோ அண்ட் ஆடியோ மட்டும்தான். ஸோ வீடியோ வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஓவரோ இல்லை வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்கனாலே அந்த ஆடியோ வந்து கிளியர் கட்டாக இருந்தால் தான் ஆடியன்ஸ் வந்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த ஒரு வீடியோவில் Boya BYM1 இந்த ஒரு மைக் பற்றின ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸுக்கு வாய்ஸ் ஓவர் எல்லாமே இந்த ஒரு மைக்கில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாய்ஸ் ஓவரெல்லாம் எப்படி கிளியர் கட்டாக இருக்குது, ஸோ இந்த மைக் இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஒர்த்தாக வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சோசியல் மீடியாவிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Boya BYM1 இந்த மைக்குக்கான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காம்பேக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன அசசரிஸ் வந்து மைக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதையும் ஒரு பவுச் மாதிரி கொடுத்து அதில் நம்மளுக்கு மைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக போயான்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குவாலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி பொறுத்தளவுக்கு நாமளே ஏதாச்சும் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு அது கிளைம் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக மைக் ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சுனா தான் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த பவுச்சில் மைக் எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ வாய்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி என்னென்ன அசசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கவரில் வந்து அசசரிஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் லென்த்தோட வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக்கோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் லென்த்து தான். ஸோ நம்ம வந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரையும் இந்த ஒயர் லென்த் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வாய்ஸுமே ரெக்கார்ட் பண்ணும்போது கிளியராக இருக்குது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட Boya BYM1 தான். ஸோ உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி வீடியோவில் காட்டிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு. நான் வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன், இப்போ நான் வாய்ஸ் டப் பண்ணிகிட்டு இருக்கிறது கூட இந்த மைக்கில் தான். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா கேமரா மோடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போது இதில் வந்து செல்லு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படின்னா தான் உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் மொபைல் ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லை ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்குக்காக நீங்கள் வந்து செல்லு போடணுன்னு தேவையே இல்லை, மொபைல் ஃபோன் பேட்ரி சார்ஜரே போதுமானது. ஸோ இதுலேயே வந்து யூசர் மேனுவல் ஒன்ஸ் ரீட் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்காக ஒரு பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த கண்டென்சரில் வந்து பேட்ரி இன்செர்ட் பண்ணணும் கேமராவில் நீங்கள் வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கிளியராக இருக்குதுன்னா. அடுத்ததாக காலரில் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராவிலேருந்து நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த பின் வந்து கேமராவில் செட் பண்ணிவிட்டு 3.5 mm ஜாக் கனெக்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது, நீங்கள் கேமரா வச்சுருக்கிறீங்கன்னா வேணால் உங்களுக்கு அந்த பின் வந்து தேவைப்படும். மைக்கோட டாப் போர்ஷனில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த பாஞ்சு வந்து கரெக்டாக அட்டாச் ஆயிரும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வாய்ஸ் வந்து நாய்ஸ் எல்லாம் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக வந்து கொடுக்கும். சேம் அதே மாதிரி கிளிப்பும் அப்படி தான், சைடில் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அட்டாச் ஆயிரும். ஸோ காலரில் நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவரை வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த கண்டென்சரை ஆன்டி கிளாக் டைரெக்ஷனில் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த ஆல்ரெடி சொன்ன இந்த பேட்ரி கரெக்டாக இதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அடிக்கடி சுவிட்ச் பண்ணி நீங்கள் மொபைலில் கேமராவில் மாற்றி இது பண்ணுவோன்னா நீங்கள் வந்து பேட்ரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைலில் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோன்னா உங்களுக்கு பேட்ரி தேவையில்லை. ஸோ திரும்ப கிளாக் வைஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்சரில் செட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போது கேமராவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது மொபைலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வாய்ஸோட கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாய்ஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற ஆடியோ பார்த்தீங்கன்னா மொபைல் மைக்கில் இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணி நாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணல. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா Boya BYM1 மைக்கில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த Boya M1 மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஒர்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட கம்மி ரேட்டில் 300 200 மைக்கெலாம் இருக்குது. ஸோ அதை மாதிரி நீங்கள் வாங்கினாலுமே உங்களுக்கு லைஃப் வராது. ஒரு 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டேமேஜ் ஆயிரும் ஒயர் இந்த மாதிரி. ஸோ இந்த மைக்கை பொறுத்தளவுக்கு ஒயர் லென்த்துமே லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பப்ளிக் ரிவ்யூவெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த மைக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சது ஒருத்தனே சொல்லுவேன். ஸோ இந்த மைக்கோட பை லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியாவிலேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு வேணும்னா வீடியோவில் இந்த Boya M1 மைக்கை பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ அன்பாக்சிங் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்திடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயுமே டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபியூச்சரில் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய மைக்கை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.